பாடுறா புதுசாக பார்சலும் வந்துக்குது. டேய் தம்பி வராங்க. என்ன தம்பி ரெண்டு சீனியர்ஸ் நிற்கிறீங்க, கண்டுக்காம மேலே போயிட்டே இருக்க. 4 வருஷம் இங்கே தான் படிக்கணும், நான் சொல்கிறதான் கேட்கணும். என்னடா உம்முனே இருக்க, எவ்வளோ பேசியிருக்கேன், ஏதாவது பதில் சொல்கிற பேர்? ஏன்னா மச்சி இவ்வளோ பேசியிருக்கேன், சிரிக்கிற நம்பர் உம்முனே இருக்கா பாரு மூஞ்ச. ஏன்னா சிரிக்க மாட்டேங்கிறேன். சரிடா 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 ஏய் என்னடா ஆச்சு? யாரா உன் ஃப்ரெண்ட்ஸா? நான் ரொம்ப திரிக்கு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. சரி நீ போ, நான் பேசிக்கிறேன். என்ன ப்ரோ ராகிங்கா? ஆமாம், என்ன பண்ண ப்ரோ உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், அது அட்வைஸ் எடுத்துக்காதீங்க, சொல்லணும்னு தோணுது சொல்கிறேன். நானும் ஒரு இடத்துல ஒரு காலத்தில் ஜூனியராக இருக்கிறப்போ என் சீனியர்ஸ் என்னை ரேக் பண்ணாங்க. அப்போது என்னை ரேக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்துல இருக்கிறப்போ அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியும். அதனால் இப்போ இருக்கிற ஜூனியர்ஸ்க்கு வந்து நான் ரேக் பண்ணது கிடையாது. அதே மாதிரி நீங்களும் உங்கள் சீனியர்ஸ் உங்களை ரேக் பண்ணியிருப்பாங்க ஒரு காலத்தில். அப்போது நீங்கள் அந்த பட்ட வழி இப்போ இருக்க ஜூனியர்ஸ் கொடுக்கறத விட நீங்கள் யோசிச்சு பார்த்து அவங்க கூட ஃப்ரெண்டாக பழகுங்க. அவங்க கூட ஃப்ரெண்டாக பேசி அவங்க சகஜமாக பார்த்து பழகி அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. அப்போதான் அவங்களும் உங்க கூட செட்டாக ஜாலியாக சுற்றுவாங்க, உங்களை பற்றி நல்லா 4 பேருக்கு நல்லா சொல்லுவாங்க. சரியா ப்ரோ? சரி ப்ரோ, உங்களை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன், தம்பியை பத்திரமா பார்த்துக்கோங்க ப்ரோ. சரி வரேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. இன்னும் கவலைப்படாத, எல்லாம் பேசிட்டேன், எனக்கும் பயப்படாத, அவங்க கிட்ட பேசி நிஜம் பயப்பட. சரியா? சரிங்களா? ஃபோன் மறந்து வச்சுட்டு போயிட்டு ஃபோன் கரெக்டா? சாரி ப்ரோ, சாரி. இனிமேல் எதாவது ரேக்கிங்காக இருந்தால் என்னன்னு சொல்லுங்கள். இனிமேல் ரேக்கிங் எதுவும் நடக்காது பார்த்துக்கலாம். எது இருந்தாலும் சொல்லுங்கள், எந்த பிரச்சனை சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்லேயே பழகும். சொல்லு மச்சான், தம்பியை பார்த்துட்டேன், தம்பி நல்லா இருக்கான்டா, எந்த பிரச்சனையும் இல்லையா, சீரியஸ் விஷயம் பேசிட்டேன், கேஷும் கொடுக்கல, நீ எதுக்கும் பயப்படாதடா. சரியா? சரி மச்சான், பாருங்க, பாய்டா.